ஓம் சாய்ராம். என் அன்பு மகளே, இன்று மிக பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். நிராகரித்து விடாதே. 4 நிமிடம் கேட்டுவிடு, தட்டிவிட்டு சென்றாதே. தட்டிவிட்டு சென்றால், தாண்டி சென்றால், நிராகரித்து சென்றால் பின் வருத்தப்படுவாய். நம்பிக்கையோடு கேட்டுவிடு, நன்றி சொல்வாய், ஆனந்த கண்ணீர் விடுவாய். என் தங்கமே, இந்த உலகமோ மிக மிக பெரியது. ஏன்னா இங்கு நிறைய மனிதர்கள் உண்டு. நல்லவர்களுக்கு பஞ்சமில்லை. எங்கோ கெட்டதை பார்த்துவிட்டு எல்லாம் கெட்டதுன்னு நினைப்பது தவறு. முதலில் சந்தேகப்படுத்துவதை நிறுத்து. நம்பிக்கையோடு இருக்கணும். வெறுத்துவிட்டால், வெறுத்தால் வெறுத்ததே உன்னை தொடரும். விரும்பினால் எதிர்பார்ப்பு அதிகமாகும். விருப்பமும் வேண்டாம், வெறுப்பதும் வேண்டாம். என்ன சாயி சொல்கிறீர்கள் என்று மட்டும் கேட்காதே. சாதாரணமாக இரு என்று சொல்கிறேன். மற்றவர்களை தெரிந்து கொள்ள, தன்னை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மைதானே? மற்றவர்களை பற்றி நீ தெரியணும்னா முதல்ல உன்னை நீ புரிஞ்சுக்கிடணும். தான் யாரோ என்று தெரியாது, தனக்கு என்ன வேண்டும் என்று தெரியாது, தன்னுடைய குணம் தெரியாது. மற்றவரோடு பழகினால் இடையூறாது, பிறரைத்தான் குறை சொல்லி கொண்டிருப்பாயே தவிர மற்றவங்களோட குணங்களை அறியும் அமைதி உனக்கு வரவே வராது. உன்னை பற்றியே தெரியாத போது அடுத்தவரை பற்றிய எல்லா விதமான அபிப்பிராயங்களும் எடை போடல்களும் தவறாகத்தானே போகும். மகளே, பொறுமையோடு நம்பிக்கையோடு இருந்தால் நான் அனைத்தையும் உனக்கு புரிய வைப்பேன். உனக்கான உதவி உன் வீடு தேடி வரும். மிகப்பெரிய உதவி என் அனுக்கிரகத்தால் கிடைக்கப் போகிறது. உன்னை அவமானப்படுத்திய விதம் ரணப்படுத்தியுள்ளது. துரோகிகள் துயரங்களை இழைத்துவிட்டு போய்விட்டார்கள். அதனால் நீ வடித்த கண்ணீர் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதற்காக கவலைப்படக்கூடாது. எல்லோருக்கும் இது போன்று நடப்பது இயல்பு. எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர் எப்போதுமே தோற்பதில்லை. கஷ்டத்தை சந்திக்க பழகிக்கும். எதையும் எதிர்த்து நிற்கணும். உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளரக்கூடாது. இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் நிச்சயமாக முடிவரும். உன் நிலை மாறும். நான் மாற்றி காண்பிக்கிறேன். அதற்கான உதவி உன் வீடு தேடி வரும். சந்தோஷப்படப் போகிறாய். பொறுத்திருந்து பார். நானாக உனக்கு வலியை கொடுக்காமல் நீயாக எடுத்துக்கொள்ளும் நிலை உண்டாகப் போகிறது. உன் உள்ளத்திற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அனுசரித்து நீ குடும்பம் நடத்துவதையும், மற்றவருடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும், அநியாயமாக நிறையவற்றை உனக்கானதை அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும், இன்னும் பலர் அப்படி முயற்சி செய்து கொண்டு இருப்பதையும் நான் தெரியாமல் இருக்கிறேன் என்று நினைத்தாயா? அதை பார்த்து கொண்டு நான் பொறுத்திருக்க மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோ. துஷ்ட குழந்தையை பிரம்பால் அடித்து விடுவேன். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கு நீதியை தருவேன். என் மகளே, உனக்கான உதவி மிகப்பெரிய உதவி. அது நன்மையாக கிடைக்கப் போகிறது. உன்னுடைய மனமானது எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். இப்போது என்பது நீ வாழும் இந்த நிமிடம். அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது என்றோ நடக்கப் போக இருப்பதை நினைத்து கனவு காண்கிறாய். உன்னை கனவு காண்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை மகளே. ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகம் உடையதாக அமையணும். உன்னுள் ஒரு எழுச்சியின் தீப்பந்தமாக இருக்கணும். உன்னை மேலங்கொச் செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்கணும். அப்படி இருந்தால் இன்றைய நேரம், இப்போதைய நிகழ்வு உனக்கு சத்துள்ளதாக இருக்கும்.
வாழ்க்கையில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம் மட்டும்தான். அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார். உன் நிமிடங்கள் உனக்கு மிகப்பெரியதாக தெரியும். பூவை படைத்தேன், ஆனால் அதை மண்ணிலிருந்து நேரடியாக படைக்கவில்லை. வேரின் ஊக்கமாக இலையை தூணாக பூவை தாங்க படைத்தேன். அதை போலவே உன் நாளைய பொழுது என்பதை நேற்று என்ற வேறு இன்று என்ற இலையை பசுமையாக உணர்த்த சில சூழ்நிலைகளை உனக்கு காண்பித்தேன். நீயும் உணர ஆரம்பித்து விட்டாய். அதனால்தான் என் வார்த்தைகள் என் வாயிலிருந்து உதிர்வது உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகிறது. சந்தோஷப்படுகிறாய். கண்மணி, உனக்குள் அனைத்து திறமைகளும் கொட்டி கிடக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறாய். மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள், துரோகம், வஞ்சகம், நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் வெகுமதியாக உன்னை வந்து சேரப்போகிறது. இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான். ஏன்னா மிகப்பெரிய உதவி என் மூலமாக உன் வீடு தேடி வரப்போகிறது. பின்னென்ன தங்கமே, அனைத்தும் ஏற்றம்தான். இது உன் சாயின் சத்திய வாக்கு. உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து குவியப் போகிறது. உன் மனதில் எண்ணங்கள் நல்ல விதமாக நிறைந்து இருக்க என் பிள்ளைக்கு வெற்றிகள் தராமல் இருப்பேனா? வெற்றியை அள்ளி கொடுத்து உன் மனதை குளிர்விக்கப் போகிறேன். பின்பார் உன் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்று. தங்கமே, நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். உன் வாழ்க்கை எப்போதும் ஏற்றம் பெறும். என்னுடைய வார்த்தைகள் மட்டும் நீ கவனமாக கேட்டுக்கொண்டு அதை பின்பற்றி கொண்டு வந்தால் மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரச் செய்வேன். இல்லாததை உனக்கு கொடுப்பேன். இருப்பதை அனைத்தும் சரிசமமாக அனைவருக்கும் நீயே பிரித்து கொண்டு இருக்கிறாய். அப்படிப்பட்ட என் மனமான என் பிள்ளைக்கு நான் உனக்கானதை தராமல் விடுவேனா? நிச்சயமாக தருவேன். நீ எதை ஆசைப்பட்டாயோ அதை என் ரூபத்தில் வந்து உனக்கு உதவியாக செய்வேன். நீயும் கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே. பயன்படுத்திக்கோ. இன்றைய நாள் உனக்கு இனிமையான நாள். சிவராத்திரி உன் வாழ்வை குளிர வைக்கப் போகிறது. இந்த நாள் நல்ல நாளாக உனக்கு கிடைத்துள்ளது. எனக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல வரப்போகிறாய். தாயே, தந்தையே, தகப்பனே, நான் உன்னை நம்பித்தான் இருக்கிறேன். அத்தனை வடிவிலும் நீதான் எனக்கு இருக்கிறாய். எனக்கானதை உன் மகளான எனக்கு மிகப்பெரிய உதவியோடு இன்று கொண்டு வந்து என் மனதை நிறைக்கச் செய்துள்ளீர்கள். நன்றி சாயி என்று சொல்லப் போகிறாய். உன் வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் மகளே. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.